அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்னு சொல்லக்கூடிய டிஎன்இஏ 2025 கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் அது சம்மந்தமான கல்லூரிகள் மற்றும் கட் ஆஃப் தகவல்களையும் கொடுத்துட்டு வரோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக என்ன கட் ஆஃபுக்கு என்ன மாதிரியான கல்லூரிகள் கிடைக்கும் அப்படிங்கிற தகவல்கள் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட ஒரு கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டிங்கிற கோர்ஸ். ஸோ சைபர் செக்யூரிட்டிங்கிற கோர்ஸுக்கு 120லேருந்து 140 கட் ஆஃப் வரைக்கும் கடந்த வருஷம் கவுன்சிலிங்கில் என்ன மாதிரியான கல்லூரிகளில் இடங்கள் கிடைச்சது, அது வெறும் ஜென்ரல் கம்யூனிட்டி தகவல்கள் மட்டும் இல்லாமல் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டின்னு எல்லா கம்யூனிட்டிக்கான தகவல்களையும் சொல்ல போகிறோம். முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நான் பார்க்க போகிறது ஓசி கம்யூனிட்டிக்கான தகவல்கள். ஸோ 120லேருந்து 140 கட் ஆஃப். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், 120 கட் ஆஃபுக்கு போன வருஷம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பெரம்பலூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 120.5க்கு எஸ்கேபி இன்ஜினியரிங் காலேஜ் திருவண்ணாமலையில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 121 நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னையில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 123.5க்கு 2 கல்லூரிகள் பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாமக்கல் மற்றும் பிஎஸ்வி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கிருஷ்ணகிரியில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 125.5க்கு கோஜன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னையில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 126.5க்கு அருணை இன்ஜினியரிங் காலேஜ் திருவண்ணாமலையில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 127.5க்கு 2 கல்லூரிகள் ஆதிபராசக்தி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வெள்ளூர் மற்றும் சிஎம்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 129.5க்கு ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் பெருந்துறையில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 130.5 2 கல்லூரிகள் யுனைடெட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் மற்றும் ஸ்டடி வேர்ல்டு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 131.5 பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 132க்கு தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரமில் சீட்டு கிடச்சிருந்திருக்குங்க. 134.5க்கு தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் வண்டலூர் சென்னையில் சீட்டு. 136 தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரமில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 136.5 எஸ்எஸ்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல்லில் சீட்டு கிடச்சிருந்திருக்குங்க. 137.5 பார்த்தீங்கன்னா ஆலி முகமது சலேக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை. 138க்கு முகமது சதக் இன்ஜினியரிங் காலேஜ் ராமநாதபுரம் மற்றும் 140க்கு 2 கல்லூரிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முகமது சதக் ஏஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை மற்றும் ஜேஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. இது ஓசி கம்யூனிட்டிக்கான தகவல்கள். அடுத்து பார்க்க போகிறது பிசி கம்யூனிட்டியில் 120லேருந்து 140 கட் ஆஃப்க்கு என்ன மாதிரியான கல்லூரிகளில் சீட்டு கிடச்சதுங்கிற தகவல்களையும் பார்ப்போங்க. இப்போ இந்த 2வது காலமில் இருக்கிறதா பார்த்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டிக்கான தகவல்கள். ஸோ பிசி கம்யூனிட்டியில் 120லேருந்து 140 கட் ஆஃப்க்கு சைபர் செக்யூரிட்டி என்ன கோர்ஸ் கிடச்சதுன்னு பார்ப்போம், என்ன கல்லூரிகள் கிடச்சதுங்கிற பார்ப்போம். ஃபஸ்ட்டு 121.5க்கு 2 கல்லூரிகள் ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு மற்றும் ஐஎஃப்இடி இன்ஜினியரிங் காலேஜ் விழுப்புரமில் சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. அடுத்து 122க்கு தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 122.5க்கு எஸ்எஸ்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல்லில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 123க்கு ஜேஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 124.5க்கு ஸ்ரீ சாய் ரங்கநாதன் இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்குங்க. 127க்கு பிரதியுஷா இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 128க்கு தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் பெரம்பலூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 129க்கு ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் காரமடை கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 130க்கு ஆர்விஎஸ் டெக்னிக்கல் கேம்பஸ் சூலூர் கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 132க்கு ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் திருவள்ளூர் மாவட்டத்தில் சீட்டு கிடச்சிருந்திருக்குங்க. அடுத்து 133.5க்கு சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி விருதுநகரில் கிடச்சிருக்கு. 134.5க்கு அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஹொசூர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 136 AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி. 137.5 எஸ்ஆர்எம் மதுரை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகங்கை. 138.5 நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு. அது வரைக்கும் நம்மளுக்கு சீட்டு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் 120லேருந்து 140 கட் ஆஃப்க்கு சைபர் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டில் சீட்டு கிடச்ச தகவல்கள் ஃபார் பிசி கம்யூனிட்டிக்கு. அடுத்து பிசி முஸ்லீம் கம்யூனிட்டிக்கான தகவல்களை பார்ப்போங்க. இப்போ பிசி முஸ்லீம் கம்யூனிட்டியில் பார்ப்போங்க. 120 கட் ஆஃப்க்கு போன வருஷம் பிஎஸ்வி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கிருஷ்ணகிரியில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 125க்கு ஆர்விஎஸ் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு.
128க்கு தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் பெரம்பலூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 134 தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம் சென்னையில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 134.5 ஐஎஃப்இடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம். 136க்கு 2 கல்லூரிகள் ஜேஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி, ஆலி முகமது சுலைக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னையில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 137க்கு 2 கல்லூரிகள் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை மற்றும் பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னையில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 140.5க்கு 2 கல்லூரிகள் ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் காரமடை கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. இது பிசி முஸ்லீம் கம்யூனிட்டிக்கான தகவல்களுங்க. அடுத்து எம்பிசி கம்யூனிட்டிக்கான தகவல்களை பார்ப்போங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது எம்பிசி கம்யூனிட்டிக்கான தகவல்கள். இப்போ ஃபஸ்ட்டு கட் ஆஃப் 122 சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காரியாப்பட்டி விருதுநகரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 123.5 கேஎல்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சிவகங்கையில் சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. 129 அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஹொசூர் கிருஷ்ணகிரியில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 129.5க்கு மொத்தம் 3 கல்லூரிகள் கிடச்சிருக்குங்க சீட்டு. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் பெரம்பலூர், பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை, ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் காரமடை கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 134.5க்கு நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோட்டில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 135 லயோலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை. 136.5 ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் திருவள்ளூர். 137க்கு ஐஎஃப்இடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம். 139க்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெருசலேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை பள்ளிக்கரணை சென்னை. 140.5க்கு ஆர்விஎஸ் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர் சூலூர் கோயம்புத்தூர். இதெல்லாமே பார்த்திங்கன்னா எம்பிசி கம்யூனிட்டிக்கான தகவல்களுங்க. அடுத்து எஸ்சி கம்யூனிட்டிக்கு 120லேருந்து 140 கட் ஆஃபுக்கு சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் என்ன கல்லூரியில் கிடச்சதுங்கிற தகவல்களை பார்ப்போங்க. இப்போ எஸ்சி கம்யூனிட்டிக்கான தகவல்கள் பார்ப்போங்க. 120.5 போன வருஷம் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொள்ளாச்சியில் சீட்டு கிடச்சிருக்குங்க. 121.5க்கு 3 கல்லூரிகள் ஸ்ரீ சாய்ரங்கநாதன் இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர், வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மதுரை, கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 123.5 ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் காரமடை கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருக்கு. 126 லயோலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரம் சென்னையில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 128க்கு வந்து பார்த்திங்கன்னா வேல்டெக் மல்டிடெக் டாக்டர் ரங்கராஜன் டாக்டர் சவுந்தலா இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 128.5க்கு வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்குங்க. 132.5 ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 134க்கு ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 136.5 பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல்லில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 137.5 சென்ட் ஜோசப்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரமில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 139 ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்குங்க. இது வந்து எஸ்சி கம்யூனிட்டிக்கான தகவல்கள். அடுத்து எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கு பார்ப்போம். 120 கட் ஆஃப் யுனைடெட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 122.5 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 128.5 ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருவள்ளூர். 129 ஆர்விஎஸ் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர். 139.5 ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். 144 ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. 144 வரைக்கும் போயிருக்குங்க. இது வந்து எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கான தகவல்கள். அடுத்து எஸ்டி கம்யூனிட்டிக்கு பார்ப்போம். கம்யூனிட்டியில் 4 கட் ஆஃப்ஸ்க்கு வந்து 120 to 140க்கு சைபர் செக்யூரிட்டியில் சீட்டு கிடச்சிருக்குங்க. 126.5க்கு நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 129க்கு கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். 133.5க்கு ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர். 137.5க்கு ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருக்குங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 120லேருந்து 140 கட் ஆஃபுக்கு சைபர் செக்யூரிட்டிங்கிற கோர்ஸுக்கு எல்லா கம்யூனிட்டிக்குமான தகவல்கள் என்ன கல்லூரியில் இடங்கள் கிடச்சதுன்னு. இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு எல்லா விதமான கவுன்சிலிங், எல்லா விதமான படிப்புகள் மற்றும் எல்லா விதமான கல்லூரிகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.